உன் வாழ்நாளை பேரன்பராம் பரன் தயாவை சிந்தே பாயே போதோ போற்றிடு ஆன்மமே என் மொழு உள்ளமே நீயோ ஏற்றிடும் கர்த்தரை ஜீவராசிகள் யாவும் சபையாரே சேர்ந்தென்றும் சொல்லுவீரே வணங்கி மகிழ்வாய் ஆமென் ஆமென். நாம் நின்ற வண்ணமாகவே பிரார்த்தனை செய்வோமாக. எல்லா இருதயங்களையும் எல்லா விருப்பங்களையும் எல்லா ரகசியம் அறிந்திருக்கிற வல்லமையுடைய தேவனே, நாங்கள் தேவரிடத்தில் பரிபூர்ணமாக அன்பு கூறவும் உது பரிசுத்த நாமத்தை உத்தமமாக மகிமைப்படுத்தவும் உத பரிசுத்த ஆவியின் ஏவுதலால் எங்கள் இதயத்தின் சிந்தனைகளை சுத்தம் பண்ணியல்ல எங்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவின் மூலமாக வேண்டிக் கொள்கிறோம். பரிசுத்த தேவனே நித்திய மானவா பரிபூரணனே வல்லமை நிறைந்தவா பரிமுடன் இறங்கோவே பரனே சரணம். பரிசுத்த தேவனே நித்தியமானவா பரிபூரணனே வல்லமை நிறைந்தவா பரிவுடன் இறங்கோவே பரனே சரணம். பரிசுத்த தேவனே நித்தியமானவா பரிபூரணனே வல்லமை நிறைந்தவா பரிவுடன் இறங்கோவே பரனே சரணம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு சொன்னதாவது, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். உன் தேவனாய் கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறு என்பதே பிரதான கற்பனை. இதற்கொப்பாயிருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல் பிறனிடத்திலும் அன்பு கூறு என்பதே. இவைகளிலும் பெரிய கற்பனை வேறொன்றுமில்லை. இவ்விரண்டு கற்பனைகளிலும் நியாயப்பிரமாணம் முழுமையும் தீர்க்க தரிசனங்களும் அடங்கியிருக்குது என்பதே. கர்த்தாவே எங்களுக்கு இறங்கி கருத்துடன் இந்த பிரமாணத்தை கை கொள்ள இதயத்தை ஏவியருளோம். பிரியமானவர்களே, நாம் இப்பொழுது தேவனுடைய மகா பரிசுத்த வசனத்தை கேட்கவும் ஆண்டுடைய சரீரத்தை இரத்தத்தை பெற்றுக்கொள்ளவும் இங்கே நாம் கூடி வந்திருக்கிறோம். உத்தம மனஸ்தாபத்தோடும் உண்மையான விசுவாசத்தோடும் அவர்கள் கிட்டி சேர்வதற்காக தேவனுடைய கிருபையை தேடி முழங்கால் படியிட்டு மௌனமாக நம்மை நாமே சோதித்து அறிவோமாக. உங்கள் பாவங்கள் நிமித்தம் முழு இதயத்தோடு உண்மையாக மனஸ்தாபப்பட்டு பிறரிடத்தில் அன்பு சிநேகமாயிருந்து இனி தேவனுடைய கற்பனைகளை கை கொண்டு புதிதாக்கப்பட்ட மக்களாய் அவருடைய பரிசுத்த மார்க்கத்தில் நடப்போம் என்ற தீர்மானத்துக்கு நீங்கள் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் சில வல்லமையில் கடவுளோடு கூட ஒப்புரவாகும்படி உங்கள் பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கை செய்யுங்கள்.
பரமபிதாவே உமக்கு எங்கள் விரோதமாகவும் அயலாருக்கு விரோதமாகவும் பாவம் செய்தோம் என்று அறிக்கையிடுகிறோம். ஒளியில் நடாமல் இருளில் நடந்து வந்தோம். கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லியும் தீமையை விட்டு விலகவில்லை. எங்களுக்கு இறங்க வேண்டும் என்று உம்முடைய மன்றாடுகிறோம். ஏசு கிறிஸ்துவின் நிமித்தம் எங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னியும். உமது பரிசுத்த ஆவியினாலே எங்களை சுத்திகரித்து எங்கள் மனசாட்சியை உயிர்ப்பித்தருளும். உம்முடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமையுண்டாகும்படி நாங்கள் நீ புது ஜீவனவர்களாய் உமக்கு ஊழியம் செய்யத்தக்கதாக மற்றவர்களுக்கு மன்னிக்க எங்களுக்கு உதவி புரியும். ஆமென். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தம்மிடத்தில் உண்மையாக மனம் திரும்புகின்ற யாவருக்கும் அருளப்படுகின்ற கிருபை நிறைந்த தேவ வசனங்கள் கேளுங்கள். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவிடத்தில் பரிந்து பேசுகிறாய் இருக்கிறார். நம்முடைய பாவங்கள் நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. நம்முடைய பரமபிதாவாகிய வல்லமையுள்ள கடவுள் உத்தம மனஸ்தாபத்தோடும் உண்மையான விசுவாசத்தோடும் தம்மிடத்திற்கு மனம் திரும்பி தங்கள் சகோதரன் குற்றங்களை மன்னிக்கிற யாவருக்கும் பாவம் மன்னிப்பை அருள்சோம் என்று மிகுந்த இரக்கமாய் நமக்கு வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். அவர் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு இறங்கி உங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து அவைகளில் உங்கள் விடுதலையாக்கி சகல நன்மையிலும் உங்களை உறுதிப்படுத்தி நிலைநிறுத்தி உங்களை நித்திய ஜீவகரையில் சேர்ப்பாராக. ஆமென். தேவரீருக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தரும் ஆவியோடும் இருப்பாராக. மாதத்தின் முதல் நாளுக்கான சுருக்க ஜெபம். சகல ஆசீர்வாதங்களுக்கும் காரணரே, உம்முடைய அளவற்ற அன்பிற்காக நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். கடந்த மாதம் முழுவதும் எங்களை உமது கண்மணி போல் காத்தருளினீர். இப்புதிய மாதத்திலும் உம்முடைய கிருபையை நாங்கள் வேண்டி நிற்கிறோம் ஐயா. நாங்கள் நடக்க வேண்டிய வழியை எங்களுக்கு நீர்தாமை காண்பித்து செம்மையான பாதையிலே எங்களை நடத்தியற வேண்டுமென்று மன்றாடுகிறோம். பாவத்திற்கும் தீமைக்கும் எங்களை விலக்கி உம்முடைய பிள்ளைகளாய் உமது வசனத்தை கீழ்ப்படிந்து வாழ எங்களுக்கு துணை செய்யும். எங்களுக்காக மரித்து உயிர்த்த அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவின் வழியாக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். தயவுசெய்து அமருங்கள். இப்பொழுது நாங்கள் வேத பாடம் வாசிக்கப்படும். வாசிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி ரூத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் முதல் 13ஆம் வசனம் வரை. ரூத் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் முதல். பின்பு போவாஸ் அறுக்கிறவர்கள் மேல் கண்காணியாக வைக்கப்பட்ட தன் வேலைக்காரனை நோக்கி, இந்த பெண் பிள்ளை யாருடையவள் என்று கேட்டான். அறுக்கிறவர்கள் மேல் கண்காணியாக வைக்கப்பட்ட அந்த வேலைக்காரன் பிரயுத்தரமாக, இவன் மோவாப் தேசத்திலிருந்து நகோமியோடே கூட வந்த மோவாபிய பெண் பிள்ளை. அறுக்கிறவர்கள் பிறகே அரிக்கட்டிலிருந்து சிந்தினதை பொறுக்கிக் கொள்கிறேன் என்று அவள் என்னிடத்தில் கேட்டுக்கொண்டாள். காலமே துவங்கி இதுவரைக்கும் இங்கே இருக்கிறாள். இப்பொழுது அவள் குடிசைக்கு வந்து கொஞ்ச நேரம்தான் ஆயிற்று என்றான். அப்பொழுது போவாஸ் ரூத்தை பார்த்து, மகளே கேள், பொறுக்கிக் கொள்ள வேறே வயலில் போகாமலும் இவ்விடத்தை விட்டு போகாமலும் இங்கே என் ஊழியக்கார பெண்களோட கூட இரு. அவர்கள் அறுப்புக்கு வயலை நீ பார்த்து அவர்கள் பிறகே போ. ஒருவரும் உன்னை தொடராதபடிக்கு வேலைக்காரருக்கு கட்டளையிட்டு இருக்கிறேன். உனக்கு தாகம் எடுத்தால் தண்ணீர் குடங்களண்டைக்கு போய்
வேலைக்காரர் மொண்டு கொண்டு வருகிறதிலே குடிக்கலாம் என்றான். அப்பொழுது அவள் தரையிலே முகங்குப்புற விழுந்து வணங்கி, நான் அந்நிய தேசத்தாளாயிருக்க நீர் என்னை விசாரிக்கும்படி எனக்கு எதினாலே உம்முடைய கண்களில் தயை கிடைத்தது என்றாள். அதற்கு போவாஸ் பிரயுத்தரமாக, உன் புருஷன் மரணமடைந்த பின்பு நீ உன் மாமியாருக்காக செய்ததும், நீ உன் தகப்பனையும் உன் தாயையும் உன் ஜன்ம தேசத்தையும் விட்டு முன்னே நீ அறியாத ஜனனத்திடத்தில் வந்ததும் எல்லாம் எனக்கு விவரமாய் தெரிவிக்கப்பட்டது. உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய சட்டளைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக என்றான் என்பது வாசிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி வாசித்தாயிற்று. சோஸ்திரம் உண்டாவதாக தேவரீருக்கே, ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நாம் யாவரும் சேர்ந்து இசையா விசுவாச பிரமாணத்தை நாம் ஏறெடுப்போமாக. வானத்தையும் பூமியையும் காணப்படுகிறதும் காணப்படாததுமான எல்லாவற்றையும் படைத்தவராக இருக்கிற சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய ஒரே தேவனை விசுவாசிக்கிறேன். ஒரே கர்த்தருமாய் தேவனுடைய ஒரே பேரனும் குமாரனுமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் சகல உலகங்களும் உண்டாவதற்கு முன்னே தமது பிதாவினாலே ஜெனிக்கப்பட்டவர், தெய்வத்தில் தெய்வமானவர், ஜோதியில் ஜோதியானவர், மெய்தேவனில் மெய்தேவனானவர், உண்டாக்கப்படாமல் ஜெனிக்கப்பட்டவர், பிதாவுடைய ஒரே தன்மையுடையவர், சகலத்தையும் உண்டாக்கினவர், மனிதராகிய நமக்காகவும் நமக்கு ரட்சிப்பு உண்டாகும் பரமண்டத்தில் இறங்கி பரிசுத்த ஆவியினாலே கனிமரத்தில் அவதரித்து மனிதனானார். நமக்காக பொந்தி பிலாத்தின் காலத்தில் சிலுவையில் அறிவுண்டு பாடுபட்டு அடக்கம் பண்ணப்பட்டார். வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். பரமத்துக்கு ஏறி பிதாவின் வலது பாரசிலை வீச்சிருக்கிறார். உயிருள்ளரையும் மரித்தோரையும் நியாயத்திற்கு மகிமையோடே திரும்ப வருவார். அவருடைய ராஜ்யத்திற்கு முடிவில்லை. கர்த்தருமாய் ஜீவனை கொடுக்கிறவருமாய் பிதாவிலும் குமாரன் என்று பொறுப்படுகிறோமாய் பிதாவோடும் குமாரனோடும் கூட தொழுது சோஸ்தரிக்கப்படுகிறோமாய் தீர்க்கதரிசிகள் மூலமாய் உரைத்தவருமாய் இருக்கிற பரிசுத்தாவை விசுவாசிக்கிறேன். ஒரே பரிசுத்த பொருவான அப்போஸ்தல சித்தபை ஒன்று விசுவாசிக்கிறேன். பாவமணிக்கு என்று நியமிக்கப்பட்ட ஒரே ஞானஸ்தானத்தை அறிக்கையிடுகிறேன். மரித்தோர் உயிர்த்தெழுதலும் மறுமைக்குரிய ஜீவன் உண்டாகும் என்று காத்திருக்கிறேன். ஆமேன். தயவுசெய்து அமருங்கள். கர்த்தருக்கு சித்தமானால் வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை, மாதத்தின் முதலாவது ஞாயிற்றுக்கிழமை அன்று நமக்கு திருவிருந்து ஆராதனை உண்டு. தயவுசெய்து யாவரும் குடும்பமாக வந்து திருவிருந்தில் பங்கு பெற உங்களை மிகவும் அன்போடு கூட பட்சமாக கேட்டுக்கொள்கிறோம். ஆண்டவர் தாமே எல்லாவற்றும் நமக்கு உதவி செய்வாராக. ஆமென். இப்பொழுது நம்முடைய தியானத்திற்காக நாம் வாசிக்க கேட்ட திருமறை பகுதியை எடுத்து வைத்துக் கொள்வோமாக. ரூத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் அதில் 12ஆம் வசனத்தை நாம் அதை தியானமாக சிந்திப்போமாக. ரூத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். நல்லது. உன் செய்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக என்று சொல்கிறார். இதை சொன்னது யாரு? போவாஸ். யாரை பார்த்து? ரூத்தை பார்த்து சொல்கின்ற ஒரு அருமையான வார்த்தை. இன்றைக்கு மாதத்தின் முதல் நாளிலே நாம் கூடி வந்திருக்கிறோம். நமக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வார்த்தை என்னவென்றால், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த நமக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக. ஆண்டவருடைய செட்டைகளின் கீழ் நமக்கு எது உண்டு? நிறைவான பலன் உண்டு. இந்த ரூத்தை குறித்து நான் பார்க்கும்போது ஒரு அந்நிய ஸ்திரீ, மோவாபிய பெண். மோவாபியர் என்று சொன்னாவே அவங்க என்னது? அருவருக்கப்பட்ட ஒரு ஜனம்.
தேவ சன்னிதானத்திலே வரவே முடியாது. காரணம் என்ன? அந்த குடும்பம் எங்கேருந்து வந்தது நமக்கு தெரியும். லோத்தினுடைய பிள்ளைகள் மூலமாக வந்த 2 சந்ததியில் மோவாப், அம்மோனியர்ல. இங்கே பார்க்கும்போது இந்த மோவாப்புடைய பெண் அந்த குலத்திலிருந்து வந்தவள் யார்? இந்த ரூத். ஆனால் இவளுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் செய்த நன்மைகள் ஏராளம்ல. தனிமரமாக கணவனை இழந்தவள், அது மட்டுமல்ல தன்னுடைய மாமியாரை உறுதியாக பற்றி கொண்டவள். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன், இது எங்கே இருக்கீங்களோ நான் அங்கே தங்குன்னு சொல்லி தன்னுடைய மாமியாரை உறுதியாக பற்றி கொண்டவள் யார்? இந்த ரூத். ரூத் என்று சொன்னாவே அதுக்கு அர்த்தம் என்ன? உறுதியாக பற்றி கொண்டவள். கிளிங்கிற வார்த்தை போட்டு, கிளிங்குனா பற்றி கொண்டவள். ஆண்டவரை மட்டுமல்ல தன்னுடைய மாமியாரையும் உறுதியாக பற்றி கொண்டு தன்னுடைய மாமியாருக்கு செய்ய வேண்டிய எல்லா கடமைகளையும் அவள் நிறைவாக செய்து நல்ல ஒரு பெயரை பெற்ற மகளாக வாழ்கிறாள். இந்த ரூத்தின் புத்தகத்தை அடிக்கடி வருகிற வார்த்தை என்ன? தன்னுடைய மாமியார் அவளை குறித்து சொல்ல வார்த்தை என்ன? மகளேங்கிற வார்த்தையை அடிக்கடி சொல்ல மகளே மகளே என்று. அது மிகவும் ஆச்சரியமான காரியம்ல. பெயரை கூட சொல்ல மகளே பொறுத்திரு, மகளே காத்திரு அப்படி சொல்லி தன்னுடைய மருமகளை நகோமி மகளே என்று சொல்லி அழைத்து கொண்டு வருவதை காணலாம். ஒருவேளை சொல்லும்போது மாமியார் மெச்சிய மருமகளாக யார்? இந்த ரூத் விளங்குகிறார். சரி, ஆனால் இப்போ பாருங்கள், ரூத் என்ன பண்ணுறான்னா வயலில் இப்போ என்ன பண்ணுறாங்க? கதிர்களை பொறிக்கொண்டு வருகிறாள். அந்த வேலையை ஒரு தாழ்மையான பணியும் கூட என்ன செய்கிறாள்? இந்த ரூத் செயல்படுகிறாள். ஆனால் ஆண்டவருடைய கிருபை, ஆண்டவருடைய ஒரு குறுக்கீடுங்க, தற்செயலாக இவள் வேலை செய்த இந்த கதிர்களை பொறிக்கிற இடம் யாருக்கு சொந்தம்? போவாசுக்கு சொந்தமான ஒரு இடமாக காணப்படுகிறது. இங்கே தான் ஒரு திருப்பு முனையே ஏற்படுவதை நான் காணலாம். இப்பொழுது போவாஸ் தன்னுடைய வயல்வெளிக்கு வந்து அங்கு அறுக்கின்ற மக்களை பார்த்து அவர்களோடு கூட பேசிக்கொண்டிருக்கும் பொழுது இந்த ஜனங்களை அறுக்கிற கூலியர்களை பார்த்து அவர்களுக்கு என்ன செய்யலாம்? வாழ்த்து சொல்கிறான். அந்த மக்களும் இவனுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறார்கள். இவ்வளோ அருமையான காரியம் பார்த்தீங்களா? தன்னுடைய வயல் வேலை செய்கிற மக்களை பார்த்து முதலாவது அவர்களுக்கு வாழ்த்து சொல்கிறான். அவர்கள் என்ன பண்ணுறாங்க? மறுமொழியாக வாழ்த்து சொல்கிறார்கள். அப்பொழுது இந்த போவாஸ் ரூத்தை பார்க்கிறார். இப்போ அதற்கு வேலைக்காரர்களுக்கு கண்காணியாக வைக்கப்பட்ட அந்த தலைவனை பார்த்து கேட்கும்போது இந்த பெண் யாருடைய சொல்லி கேட்கும்போது அந்த அங்குள்ள விவரமெல்லாம் சொல்லப்படுகிறது. சரியா? இப்பொழுது இந்த போவாஸ் ரூத்தை பாடு சொன்ன காரியம் என்ன? நீ நன்மையான காரியங்கள் செய்தாய், உன்னுடைய கணவன் இறந்தது பற்றி கேள்விப்பட்டோம், நீ உன் மாமியாருக்கு செய்ததை குறித்து கேள்விப்பட்டோம், இவ்விதமாக உன்னுடைய நற்குணம் மிகவும் மேன்மையான சொல்லி இந்த ரூத்தை வாழ்த்துகிறான். அது மட்டும் இல்லை, அவன் சொன்ன வார்த்தை என்ன? நீ இஸ்ரவேல் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் நிலை அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக. இதுதான் அவளுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை. அவளுடைய எதிர்காலம் எப்படி இருக்குமோ தெரியவே தெரியாது. ஏனென்றால் அவளுடைய மாமியாரும் கணவனை இழந்தவள், இவளும் கணவனை இழந்தவள். எதிர்காலம் எப்படி இருக்குமோ தெரியவே தெரியாது. ஒரு இருள்மயமான சூழ்நிலை. ஆனால் அவளுக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தை என்ன? தேவனால் நீ அவரை நம்பி அடைக்கலமாக வந்திருக்கிற உனக்கு நிறைவான பலன் கிடைக்கும் என்று சொல்லி இங்கு அவளுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை. தேவனின் சிட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த அவள். இப்போ இன்றைக்கு நமக்கு அடைக்கலம் யார்? நம்முடைய ஆண்டவர் தான். சங்கீதம் 46:1 நமக்கு தெரியும். தேவன் நமக்கு அடைக்கலமும் பெடனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். இப்போ ஆண்டவரை நமக்கு யார்? அடைக்கலம் என்று பார்க்கிறோம். நீங்கள் உபாகமம் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் பாருங்கள். உபாகமம் 33ஆம் அதிகாரம்
27ஆம் வசனத்தை வாசியுங்கள். அநாதி தேவனே உனக்கு அடைக்கலம், அவள் நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம். போதுமா? அநாதி தேவனே உனக்கு அடைக்கலம், அவருடைய நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம். இன்றைக்கு நமக்கு அடைக்கலம் யார்? நம்முடைய ஆண்டவர் தான். ஆதாரம் என்று சொன்னால் ஒரு ரிசோர்ஸ், ஒரு நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான எல்லாவற்றையும் கொடுப்பது ஒரு ஆதாரம். சொல்லுவாங்கள்ல, வாழ்க்கை ஆதாரமேன்னு சொல்லுவாங்கள்ல. அப்போது நமக்கு ரிசோர்ஸ் எல்லாம் யார்? நம்முடைய ஆண்டவர் தான். அநாதி தேவனை, எட்டர்னல் காட், நித்தியமான ஆண்டவர் யார்? உனக்கு அடைக்கலம், அவருடைய புயங்கள் உனக்கு ஆதாரம். இல்லை, இந்த மாதத்தில் முதலாம் வந்திருக்கிறோம். நம்முடைய எதிர்காலம் எப்படி இருக்குமோன்னு சொல்லி நினைக்கும் போது ஆண்டவர் கொடுக்குற வார்த்தை என்ன? அவரே நமக்கு யார்? அடைக்கலம், அவரே நமக்கு ஆதாரமாக இருக்கிறார். இப்போ இந்த மாலை நேரத்திலும் ஆண்டவரை நாம் உறுதியாக பற்றி கொள்வோம். ஆண்டவரே, இந்த ரூத்துடைய வாழ்க்கையிலே எவ்வளோ பெரிய அற்புதங்கள் செய்தீங்க சுவாமி. என்னுடைய வாழ்க்கையும் நீ அறிந்திருக்கிற ஆண்டவரே, என்னுடைய எதிர்காலம் உம்முடைய கையில் இருக்கிறதப்பா. சங்கீதக்காரன் சொன்னது போல, என் காலங்கள் உமது கரத்தில் இருக்கிறது. அப்போ நம்முடைய காலங்கள், நம்முடைய எதிர்காலம் தேவனுடைய கரத்தில் இருக்கிறது. நாம் எதற்கும் என்ன செய்ய வேண்டாம், கலங்கவோ கவலைப்படோ தேவையே இல்லை. காரணம் என்ன? அநாதி தேவன், எட்டர்னல், நித்தியமான ஆண்டவர் நமக்கு அடைக்கலமாயிருக்கிறார். அவருடைய புயங்கள் நமக்கு ஆதாரம், எல்லாவற்றையும் அவர் கொடுப்பார். ஆண்டபடினாலே இந்த ரூத் எப்படி தேவனுடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாக வந்த அவளுக்கு ஆண்டவர் தாமே நிறைவான பலனை கொடுத்து அவளை ஆசீர்வதித்தார். பார்க்கும்போது இந்த ரூத்துடைய சரித்து கடைசி பகுதி பார்க்கும்போது, ரூத் திருப்பி இந்த போவாஸ் ரூத்தை என்ன செய்கிறாரு? திருமணம் பண்ணிக்கொள்கிறாரு. அவர்களுக்கு பிறந்த குழந்தை பேர் என்ன பேர்? ஓபேத். யார்? ஓபேத், இல்லையா? ஓபேத் என்று சொன்னால் அதுக்கு அர்த்தம் என்னவென்றால் செர்வன்ட் ஆஃப் த லார்ட், தேவனுடைய ஊழியக்காரன் ஓபேத். ஓபேத்து யாரை பெற்றெடுத்தார்? ஈசாய். ஈசாய் சந்ததியில் யார்? அவருடைய மகன் யார்? தாவீது. பாருங்க, அப்போ இந்த ரூத் யூத வம்சத்திலே ஒரு சங்கிலி போல பிணைக்கப்படுகிறாள். அவள் மட்டும் இணைந்திராவிட்டால் யூத வம்சத்திலே ஒரு பெரிய வெற்றிடம் ஏற்பட்டிருக்கும். பார்த்தீங்களா? ஒரு மோபாபிய பெண்ணுக்கு எவ்வளோ பெரிய அடைக்கலம், எவ்வளோ உயர்வான மதிப்பு. பார்த்தீங்களா? இந்த ரூத் போபாஸோடு திருமணம் செய்யப்பட்டதினாலே அவளுக்கு பிறந்த குழந்தை ஓபேத். அந்த சந்ததியில்தான் யார்? ஈசாய், தாவீது, அவன் சந்தியில் ஆண்டவரை இயேசு கிறிஸ்து. அப்போ ஒரு பெரிய மாபெரும் பாக்கியத்தை இந்த ரூத் பெற்றுக்கொண்டாள். எவ்வளோ உயர்வான காரியம் பார்த்தீங்களா? அந்நிய ஸ்திரீ தான், வேண்டப்படாதவள். ஆனால் ஆண்டவரை நம்பி அவளுடைய செட்டையில் அடைக்கலமாய் வந்த அவளை ஆண்டவர் தாமே உயர்த்தி ஆசீர்வதித்தார். இந்த மாலை நேரத்திலும் நாம் சொல்லுவோம், ஆண்டவரே, உம்மை நம்பி வந்திருக்கிற சுவாமி, நீங்கள் தான் எங்களுக்கு உயர்ந்த அடைக்கலம் ஐயா. எப்படி இந்த ரூத்தை உயர்த்தி ஆசீர்வதித்து அந்த யூத வம்சத்திலே அவளுக்கு நல்ல உயர்ந்த அந்தஸ்தை கொடுத்தீங்களா ஆண்டவரே, அதுபோல் எங்கள் குடும்பத்தை, எங்கள் பிள்ளைகளை உயர்த்தி ஆசீர்வதியும் சுவாமி. ஏனென்றால் நீரே உயர்ந்த அடைக்கலம், நீரே எங்களுக்கு ஆதாரம் சொல்லி நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம். தேவன் தாமே நம்மை எடுத்து ஆசீர்வதிப்பாராக. அவருக்கே சகல கனமும் மகிமையும் துதியும் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமேன். நாம் யாவரும் எழுந்து நின்று காணிக்கை பாடலாக கீதங்களும் கீர்த்தனையும் உள்ள 268வது பாடலை பாடும்போது நம்மையும் நம்முடைய காணிக்கையும் தேவனுக்கென்று அர்ப்பணிப்போமாக. பாடல் 268. இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம், நேசமாய் இயேசுவை கூறுவோம்.
அவரை காண்பிப்போம், மாறிருள் நீக்குவோம், வெளிச்சம் வீசுவோம். தாசரே தரணியை அன்பம் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். வருத்தப்பட்டு பாரம் சுமந்தோரை வருந்திய அன்பாய் அழைத்திடுவோம். சுபாவ பாரத்தை, நமது துக்கத்தை, நமது துன்பத்தை சுமந்து தீர்த்தாரே. தாசரே தரணியை அன்பம் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். பசியோர்க்கு பிணியாளிகளுக்கும் பட்சமாக உதவி செய்வோம். ருசித நன்மைகள் நிறைந்து தமை மறந்து இயேசு கடிந்து திரிந்தனரே. தாசரே தரணியை அன்பம் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். நெருக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டோர் மீசரை நாம் உயர்த்திடுவோம். பொறுக்கவும் கஷ்டத்துக்குள் நிஷ்டூரத்துக்குள் படுமொழிக்குள் விழுந்தனரே. தாசரே தரணியை அன்பம் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். இந்து தேசமாது சீரோர் மனிதன் விந்தையொளிக்குள் வரவழைப்போம். சுந்தர குணங்கள் அடைந்து அறிவில் உயர்ந்து நிர்பந்தங்கள் தீரு சிறந்திலங்கிற. தாசரே தரணியை அன்பம் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். மார்க்கம் தப்பி நடப்போரை சத்தியம் வழிக்குள் வந்திட சேர்த்திடுவோம். ஊக்கமாக ஜெபித்திடுவோம், நாம் உயர்ந்திடுவோம், நாம் உழைத்திடுவோம், நாம் ஜெயித்திடுவோம். தாசரே தரணியை அன்பம் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். நாம் நின்ற வண்ணமாகவே ஜெபிப்போம். நம்மையும் நம்முடைய காணிக்கையும் தேவனுக்கென்று சமர்ப்பணம் செய்வோமாக. பரிசுத்த பிதாவே, உமது கிருபாசன தண்டையில் பிரவேசிப்பதற்கு நாங்கள் புதிதும் ஜீவனோன் மார்க்கத்தை முது அருமையான குமாரி இரத்தத்தினால் எங்களுக்கு உண்டு பண்ணினீரே. நாங்கள் அபாத்திரராயினும் அவர் மூலமாக உம்மண்டை வருகிறோம். எங்களையும் நாங்கள் படைத்திருக்கின்ற இந்த அருமையான ஸ்தோத்திர காணிக்கை, நேற்றை காணிக்கை, பை காணிக்கை அனைத்தையும் ஒப்புக் கொடுக்கிற சுவாமி. எங்களுடைய ஆவி ஆத்ம சரீரத்தை உம்முடைய பாதப்படியிலே நாங்கள் சமர்ப்பணம் செய்கிற ஆண்டவரே. உமது நாம மகிமைக்காக அங்கீகரித்து இதாமே இதை பயன்படுத்தும்படியாக நாங்கள் தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம். வானத்திலும் பூமியில் உள்ளவைகளாம் உம்முடையவைகள், உம்முது கருத்திலே வாங்கி நாங்கள் உமக்கே கொடுக்கிறோம். பிரதான பாடல் பாடுங்க பார்க்கலாம். பிரதான குருநாதா பிரசன்னம் அருள் வீர பிரிய சிர நடுவீரே பிரசன்னமானவரே பிதாவோடும் ஆவியோடும் பிணைந்தோரே தேவனாய் பிசகாதே அரசாளும் பெருந்தகையே அப்பமதை கையிலே வெளிப்படுத்தும். கர்த்தருமதாவியோடு இருப்பாராக. இதயத்தை உயர்த்திடுவோம்.
உயர்த்துவோம் இதயத்தை கர்த்தரிடமே. தீரம் தேவனுக்கே தகுதியும் நீதியும் அதுவே ஆகும். கர்த்தாவே, பரிசுத்த பிதாவே, வல்ல நித்திய தேவனே, நாங்கள் எக்காலத்திலும் இவ்விடத்தில் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவது தகுதியும் நீதியும் எங்களுக்கு விசிஷ்ட கடமையுமாயிருக்கிறது. முதுகுமாரனும் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்து மூலமாக நீர் வானங்களையும் பூமியையும் அவைகள் எல்லாவற்றையும் நீர் சிருஷ்டித்தீர். மனுக்குலத்தை முது சாயலாக உண்டாக்கினீர். நாங்கள் பாவத்தில் விழுந்தபோது புது சிருஷ்டியின் முதற் பலனாக நீர் எங்களை மீட்டு கொண்டீர். ஸ்தோத்திரிக்கின்றோம் தூயர் தூதர் குலத்தோடு துதித்து புகழ்ந்து துதி மிகுந்தேரிடமே மைப்படுத்தி தூய சேனைகளின் கர்த்தராம் தேவரி தூயவர் 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 எனவே துதி மிகுந்தேரிடமே மைப்படுத்தி ஸ்தோத்திரிக்கின்றோம். நீர் மகிமையினால் நிறைந்த நித்திய மகிமை நீமலனே உமக்கே தூத்தியம் செய்து மகிமைப்படுத்தி தூய சேனைகளின் கர்த்தராம் தேவரி தூயவர் 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 எனவே தூத்தியம் செய்து மகிமைப்படுத்தி ஸ்தோத்திரிக்கின்றோம். கர்த்தரின் நாமத்தில் வந்தவரா கருணையாய் இங்கு வருபவரா உத்தம சோஸ்திரம் ஏற்பவராம் உன்னதத்தில் என்றும் ஓசன்னா. ஆம் பிதாவே, நீர் பரிசுத்த, நீர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர். தேவரில் மனிதர் உருக்கமாக அன்பு கூர்ந்து முது ஒரே பெருக்குமானாகிய இயேசு கிறிஸ்து எங்கள் தன்மையை தரித்து கொள்ளவும் அவர் சிலுவில் மரித்தெங்கள் மீட்டுக் கொள்ளவும் அவரை தந்துகிறேன். அவர் சிலுவில் ஒரே தரம் தம்மை தாமே ஏக பலியாக ஒப்பு கொடுத்து சர்வலோகத்தின் பாவம் நிவிர்த்தி செய்வதற்கு நிறைவும் பூரணமும் போந்ததுமான பலியையும் காணிக்கையும் பரிகாரத்தை செலுத்துமல்லாமல் தமது அருமையான மரணத்தை என்றைக்கு நினைப்பூட்டு ஞாபகத்தை நியமித்து தான் திரும்ப வருமளவும் நாங்கள் அனுசரித்து வரும்படி தமது பரிசுத்த சுவிசேஷத்தை அவர் கட்டளையிட்டாரே. அவர் தாம் காட்டி கொடுக்கப்பட்ட ராத்திரிகளே அவர் அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு சீஷர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லாரையும் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற சரீரம், என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். அப்படியே போஜனம் பண்ணின பின்பு அவர் பாத்திரத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி சீஷர் கொடுத்து, நீங்கள் எல்லாரும் இதில் பானம் பண்ணுங்கள், இது பாவம் மன்னிப்பு உண்டாகும்படி உங்களுக்காகவும் மற்ற அனைவரும் சிந்தப்படுகிற புதிய உடன்படிக்கையினுடைய இரத்தம், இது நீங்கள் அறிந்து போதெல்லாம் இதை நினைவு கூறும்படி செய்யுங்கள் என்று திருவுடம் பற்றினார். கர்த்தாவும் மரணத்தை நினைவு கூர்ந்து களிப்புடன் உயிர்த்ததை அறிக்கை செய்து காத்திருப்போம் வருகைக்காக காசினியில் உம்மை சோஸ்தரிப்போம். ஆதலால் பிதாவே, முதுகுமாரனாகிய எங்கள் ஆண்டவர் அருமையான பாடுகளையும் மரணத்தையும் மகிமையான உயிர்த்தெழுதலையும் பரமில் நினைவு கொண்டு
உமது அடியார்கள் நாங்கள் அவருடைய கட்டளையின்படியே அவருடைய வருகை எதிர்நோக்கின மக்களாக இதை செய்கிறோம். அவரின் நிறைவேற்றின பூரண மீட்புக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். கர்த்தாவே எங்கள் தேவனே, கருத்துடன் உம்மை துதிக்கின்றோம். காருண்யரே உம்மை புகழுகின்றோம். கனிவுடன் மகிமை படுத்துகின்றோம். இரக்கமுள்ள பிதாவே, நாங்கள் பிற்கிற அப்பம் கிறிஸ்துவனுடைய சரீரத்தை ஐக்கியமாயும் நாங்கள் ஆசீர்வதிய பாத்திரம் கிறிஸ்துவனுடைய இரத்தத்தை ஐக்கியமாயிருக்கும்படி எங்களையும் நீரை தந்த இந்த அப்பத்தையும் இந்த திராட்சை ரசத்தையும் இந்த பரிசுத்த ஆவியினால் பரிசுத்தப்படுத்த வேண்டும் என்று மிகுந்த தாழ்மையோடு பிரார்த்தனை செய்கிறோம். நாங்கள் எல்லாரும் எங்கள் ஆண்டவராய் கிறிஸ்து கூட்டி இணைக்கப்பட்டவராகி விசுவாசத்தில் ஒருமைப்படவும் தலையாகி அவருக்குள் எல்லா வளரவும் கிருபை செய்யும். அவரோடும் பரிசுத்த ஆவியோடு ஐக்கியமாயிருக்கிற சிறு வல்லமை பிதாவாய் உமக்கு அவர் மூலமாய் சகல கனமும் மகிமையும் என்றென்றைக்கும் உண்டாவதாக. ஆமென். நம்முது இரட்சகராய் கிறிஸ்து கற்பித்த அவரில் நமக்கு அருளப்பட்ட தைரியத்தோடு கூட கர்த்தரின் சபத்தை நாம் ஏறெடுப்போமாக. பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றுள்ள எங்கள் அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைகள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையிலிருந்து ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவர்களே. ஆமென். ஆண்டுடைய திருப்பணியில் சேர வந்திருக்கிற நாம் நம்மை நாமே நிதானித்த மக்களாக நம்மை தாழ்த்தி நம்முடைய அபாத்திரமான தன்மை உணர்ந்து நாம் பயபக்தியோடு கூட இந்த தாழ்வின் சபத்தை சேர்ந்து நாம் ஏறெடுப்போமாக. இரக்கமுள்ள கர்த்தாவே, எங்கள் சுய நீதியை நம்பி நாங்கள் உங்களுடைய பந்தியில் சேர துணியாமல் தேவருடைய அளவற்ற இரக்கத்தை நம்பி சேருகிறோம். உடைய மேஜின் கிழிவிலும் துணிக்கைகளையும் பொறுக்கிக் கொள்ள நாங்கள் பாத்திரர் அல்ல. ஆனாலும் தேவர் எப்பொழுதும் இரக்கம் செய்கிற லட்சணமுடைய மாறாத ஆண்டவராக இருக்கிறீர். ஆகையால் கிருபையுள்ள கர்த்தாவே, உமது அருமையான குமாரனாக இயேசு கிறிஸ்துவின் விலைமதியாத சரீரத்தாலும் இரத்தத்தாலும் எங்கள் பாவமுள்ள சரீரமும் ஆத்மாவும் சுத்தமாகி எப்பொழுதும் நாங்கள் அவருக்குள்ளும் அவர் எங்களுக்குள்ளும் வாசமாயிருப்பதற்கு ஏற்ற விதமாய் அவருடைய சரீரத்தை பூசித்து அவருடைய இரத்தத்தை பான பண்ண எங்களுக்கு கிருபை செய்தருளும். ஆமென். நாம் பிற்கிற அப்பம் கிறிஸ்துவனுடைய சரீரத்தில் ஐக்கியமாய் இருக்கிறது அல்லவா? ஜகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டு கூட்டிய எங்களுக்கிரங்கும் தேவா சமாதானம் தாரும். தேவாட்டு கூட்டிய எங்களுக்கிரங்கும் தேவா சமாதானம் தாரும். கீதங்களும் கீர்த்தனைகளிலே 516வது பாடலை பாடுவோம். இம்மாலுமேலின் இரத்தத்தால் நிறைந்த ஊற்றுண்டை. இரத்தத்தால் நிறைந்த ஊற்றுண்டை. பாவத்தீங்கும் அதனால் நீர்த்தியாகுமே. நானம்புவே இயேசு எனக்காய் மரித்தார், உயிர்த்தார் பாவம் நீங்க சிலுவையில் உதிரம் சிந்தினார்.
மாபாவியான கள்ளனும் அவ்வூற்றில் மூழ்கினான். மன்னிப்பும் மோசானந்தமும் அடைந்து பூரித்தான். நாளம்புவே இயேசு எனக்காய் மரித்தார் உயிர்த்தார். பாவம் நீங்க சிலுவையில் உதிரம் சிந்தினார். அவ்வாறு நானும் இயேசுவால் விமோசனம் பெற்றேன். என் பாவம் நீங்கி போனதால் ஓயாமல் பாடுவேன். நாணம்புவே இயேசு எனக்காய் மரித்தார் உயிர்த்தார். பாவம் நீங்க சிலுவையில் உதிரம் சிந்தினார். காயத்தில் ஓடும் இரத்தத்தை விசுவாசத்தால் கண்டேன். ஒப்பற்ற மீட்பர் நேசத்தை எங்கும் பிரஸ்தாபிப்பேன். நாணம்புவேன் இயேசு எனக்காய் மரித்தார் உயிர்த்தார். பாவம் நீங்க சிலுவையில் உதிரம் சிந்தினார். வீட்டில் வல்ல நாதரை நான் கண்டு போரிப்பேன். எந்தனை மீட்ட நேசத்தை கொண்டாடி போற்றுவேன். நாணம்புவேன் இயேசு எனக்காய் மரித்தார் உயிர்த்தார். பாவம் நீங்க சிலுவையில் உதிரம் சிந்தினார். கீதங்களும் கீர்த்தனைகளிலே 608வது பாடலை பாடுவோம். பாவதோஷம் நீங்கிட மீட்பரின் ரத்தம் தானே. 608வது பாடலை பாடும். பாவதோஷம் நீங்கிட மீட்பரின் ரத்தம் தானே. தீய குணம் மாற்றிட மீட்பரின் ரத்தம் தானே. மெய்யாம் ஜீவநதி பாவம் போக்கும் நதி வேறு நதியை அறியே. மீட்பரின் ரத்தம் தானே என்னை சுத்தமாக்கிட. மீட்பரின் ரத்தம் தானே மன்னிப்பை நான் பெற்றிட. மீட்பரின் ரத்தம் தானே மெய்யாம் ஜீவநதி பாவம் போக்கும் நதி வேறு நதியை அறியே. மீட்பரின் ரத்தம் தானே வேறே ரட்சிப்பில்லையே. மீட்பரின் ரத்தம்
புண்ணிய கிரியை செல்லாரே மீட்பரின் இரத்தம் தானே மெய்யாம் ஜீவனதி பாவம் போக்கும் நதி வேறே நதியை அறியே மீட்பரின் இரத்தம் தானே மூச்ச மாற்றம் நீதுவே மீட்பரின் இரத்தம் தானே ஏக சுத்த தீகமே மீட்பரின் இரத்தம் தானே மெய்யாம் ஜீவனதி பாவம் போக்கும் நதி வேறே நதியை மீட்பரின் இரத்தம் தானே. அருமை இரட்சகா கூடி வந்தோம் உமதன்பின் விருந்தருந்த வந்தோம் அறிவு கெட்டாத ஆச்சரியமான அன்பை நினைக்க அருமை இரட்சகா கூடி வந்தோம் உமதன்பின் விருந்தருந்த வந்தோம் ஆராயும் எமது உள்ளங்களை பல மாறான நோக்கம் எண்ணங்களை சீரா சுத்தமனதாய் உட்கொள்ளணி திருவருள் கூறும் அருமை இரட்சகா கூடி வந்தோம் உமதன்பின் விருந்தருந்த வந்தோம் ஜீவரத்தமும் பானமும் நீரெங்கள் தேவையாவும் வெற்றி செய்வீர் கோவே மாபய பக்தியாய் விருந்து கொண்டாட அருமை இரட்சகா கூடி வந்தோம் உமதன்பின் விருந்தருந்த வந்தோம் அன்பின் விருந்தருந்த வந்தோம் உமதன்பின் பிரசன்னம் பெற்றோம் உமது ஒளி முக தரிசனமுற்றோம் சமாதானம் அன்பு சந்தோஷமுமே தாங்க செய்திடும் அருமை இரட்சகா கூடி வந்தோம் உமதன்பின் விருந்தருந்த வந்தோம் அன்பின் விருந்தருந்த வந்தோம் கிருபை விருந்தின் இந்த ஐக்கிய பூவி கிடைத்ததற்கும் பெரும் பாக்கியம் அரும்பிரியதோடங்களை நேசிக்கும் குருவே வந்தனம் அருமை கூடி வந்தோம் உமதன்பின் விருந்தருந்த வந்தோம் ஒப்புவித்தீர் கொடும் சிலுவையில் மறித்தீர் ஓங்கும் பேரன்பை எங்கும் தெரிவிப்போம் புண்ணியநாதரின்
புண்ணியநாதர் அருமை ரட்சகம் கூடி வந்தோம் உமதன் விருந்த வந்தோம். நாம் யாவரும் முழங்கால் படியிட்டவனமாக ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லி நம்மை அர்ப்பணிப்போமாக. கிறிஸ்துவின் சரீரமும் இரத்தமாகிய சாக்கிரமத்தை விசுவாசத்தால் பெற்றுக்கொண்டவர்கள் அவருக்கு நாம் ஸ்தோத்திரம் செலுத்துவோமாக. வல்லமையுள்ள கடவுளே, பரமபிதாவே, உமது நேசகுமாரனும் எங்கள் ஆண்டவருமாக இயேசு கிறிஸ்துவுக்குள் எங்களை உமது பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டு அவருடைய விலைமதியாத திருசரீரமும் இரத்தமுமாகிய ஞான அகரத்தால் எங்களை போஷித்திருக்கிறீர். எங்கள் பாவங்களை மன்னித்து நித்திய ஜீவனை எங்களுக்கு வாக்கு பண்ணியிருக்கிறீர். அளவிடாத இந்த நன்மைக்காக உம்மை சோஸ்தரிக்கிறோம். சரீரமும் ஆத்துமாகிய எங்களை பரிசுத்தம் ஜீவனுள்ள பலியாக உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். இதுவே நாங்கள் சேர்த்த ஆத்மீக ஆராதனை. நாங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவருடைய நன்மையும் பரிபூரணமான சித்தம் என்று பகுத்தறியத்தக்கதாக எங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுமாடி எங்களுக்கு அருள் புரியும். கடைசியில் நாங்கள் உமது பரிசுத்தவான்கள் அனைவரோடும் நித்திய ராஜ்யத்தினை அடைந்ததற்காக உலகத்தில் உமக்கு கீழ்ப்படுத்தி நடக்க எங்களுக்கு கிருபை செய்தும் உம்மோடும் பரிசுத்த ஆவியோடும் ஒரே தேவனாய் சதாகாலம் ஜீவித்த அரசாகிற எங்கள் ஆண்டவர்கள் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உங்களை வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். ஜெயமும் மகிமையும் சேர்த்துதி கணம் செப்பரும் ஞானமும் பலமும் வல்லமையும் தேவரீர்க்கென்றும் உண்டாவதாக. ஆமென். 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 தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானம் உங்களோடு கூட இருந்து நீங்கள் தேவனையும் அவருடைய குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்து பற்றிய அறிகிற அறிவிலும் நிலைத்திருக்கும்படி உங்கள் இதயத்தையும் சிந்தை காக்க கடவுள் பிதா குமாரன் பரிசுத்தாவியுமாகிய வல்லமைப்புரிய தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்குள்ளே இருந்து எப்பொழுதும் உங்களோடு கூட நிலைத்திருக்க கடவுது. ஆசீர்வாதத்தோடே அடியாரை அனுப்போம். வார்த்தையென்னும் அப்பத்தாலே போஷித்து வளர்ப்பியோம். இப்போதுமை தேடி வந்து மனதார போற்றினோம். மோட்சலோகத்தில் கழித்து உம்மை வாழ்த்தி தொழுவோம். ஆமென். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரோடு கூடவே இருப்பாராக. கர்த்தர் தமது ஆவியோடு இருப்பாராக. நாம் யாவரும் தேவ சமாதானத்தோடு கூட சென்று வர கடவோமாக. கர்த்தருடைய நாமத்தினாலே ஆமென். யாவருக்கு ஸ்தோத்திரம், நன்றி, வாழ்த்து.